பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பதற மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் தேவனை சந்தேகிக்க மாட்டார்கள். ஆதாமுடைய மீறுதலினாலே நாம் பாவமானோம், இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நானும் அப்படிதான் பாடுவேன். வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறாய், வையகத்தை வாழ வைக்கக்கூடிய தகுதி உடையவனாய் இருக்கிறாய். நம்முடைய செய்திகளை கேட்கிற யாவருமே சத்தியத்தை சரியாக அறிகிறார்கள். எனவே அவருடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று கர்த்தருடைய நாமத்தினாலே நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை காட்டிலும் 1000 மடங்கு பெருகுவீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏன்? மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. நான் அடிக்கடி சொல்லுகிறேன் பாருங்கள், என் செய்திகளை 100 செய்தி கேளுங்க, 200 செய்திகளை கேளுங்க, அப்பொழுது உங்களுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நல்லவர் என்று ருசி பார்ப்பீர்கள் என்று அடிக்கடி சொல்லுகிறேன். எதை வைத்து சொல்லுகிறேன்? மேஜிக்கெல்லாம் கிடையாதுங்க. உங்களுடைய விசுவாசம் விண்ணை தொட்டு விடும். விசுவாசிக்கிறவர்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வார்கள். ரைட்? ஹல்லேலூயா. 80வது அவருடைய அனந்த ஞானத்தை நம்ம தியானிக்க போகிறோம் பாருங்க. அது என்னவென்றால், அன்பிலீவபிள் ரியாலிட்டிஸ், நம்ப முடியாத சில நிஜங்களை தேவன் கற்றுத்தரப்போகிறார். மனித அறிவுக்கு எட்டாத நிஜங்கள். ரைட்? ஹிஸ் வேஸ் ஆர் நேச்சுரலி சூப்பர் நேச்சுரல். கர்த்தருடைய வழிகள் என்ன தெரியுமா? இயற்கையாகவே இயற்கைக்கு அப்பாற்பட்டதான். தேவனுடைய ஆவியானவர் நமக்கு பிரகாசம் உள்ள மனக்கண்களை தந்தருள்வார் என்று நான் கர்த்தருக்குள் உறுதியாக நம்புகிறேன். பாருங்கள், சத்தியத்தை சரியாக அறிந்தவர்கள் எந்த சூழ்நிலையிலும் பதற மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் விசுவாசத்தை விட்டுவிட மாட்டார்கள், எந்த சூழ்நிலையிலும் தேவனை சந்தேகிக்க மாட்டார்கள். உதாரணங்களை பார்க்க தானே நம்முடைய பழக்கம். வேதாகம உதாரணங்கள் பாருங்கள். நீங்கள் ஒரு பாவம் செய்துறீங்கன்னு வைங்களேன். இப்பொழுது நியாயப்பிரமாணம் கட்டளைகள் எதுவுமே கிடையாது என்கிற சத்தியத்தை அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால், உலகத்தில் இப்பொழுது ஒரே ஒரு பாவம் தான் இருக்குங்க, வேற எந்த பாவமும் கிடையாது. அது எது பாவம் தெரியுமா? அவிசுவாசம் மாத்திரம்தான் பாவம். அப்போ இந்த சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் பதஷ்டப்பட மாட்டீங்க. ஒரு பாவம் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போய் விடுவீர்கள் என்றால், நம்முடைய முதல் பெற்றோரை போல பதஷ்டப்பட்டு ஓடி ஒதுங்க மாட்டீர்கள், குற்ற உணர்வு அடைய மாட்டீர்கள். ஏனென்றால் நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருந்தாதான் கீழ்ப்படிதல் அவசியம். அவர் நியாயப்பிரமாணம் எல்லாவற்றையும் அவர் நிறைவேற்றி சிலுவையிலே தகர்த்து கொன்று ஒழிச்சிட்டாரு. பாருங்கள், சில இடத்துல ஒன் வேன்னு போட்டிருப்பாங்க, ஒரு வழியாக தான் போகலாம், ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வழி இல்லை. இப்போ அந்த போர்டு இல்லைன்னு வைங்களா, நீங்கள் என்ன செய்யலாம்? போகவும் செய்யலாம், வரவும் செய்யலாம். அங்கே மீறுதல் என்று ஒன்று கிடையாது. பாருங்க, அவருடைய அனந்த ஞானங்க. அதை வாசிக்கட்டுமா? அவருடைய அனந்த ஞானத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். எபேசியர் 2வது அதிகாரம் 14, 15, 16. முன்னால் அடிக்கடி வாசித்து தியானித்த வசனங்கள். த புக் ஆஃப் எஃபிஷியன்ஸ் சாப்டர் 2 verses from 14. எப்படி எனில், அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் உண்டாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து. ஐயா, நமக்கும் தேவனுக்கு இடையில ஒரு பெரிய சுவர் வந்து நின்றுட்டு. எது? மோசே கொடுத்த நியாயப்பிரமாணம். அதை என்ன செஞ்சிட்டாரா? பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்துட்டாரு. 15வது வசனம், சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினால ஒழிச்சிட்டாரு. 16வது வசனம், பகையை சிலுவையினால் கொண்டு. எது பகையை உண்டாக்கிட்டு? நியாயப்பிரமாணம், கட்டளைகள் தேவனுக்கும் நமக்கு இடையில எனிமையா இருந்தது பாருங்க. அவருடைய அனந்த ஞானங்க தகர்த்து கொண்டு ஒழிச்சிட்டார். ஏன் தெரியுமா? நம்மிலே ஒரு நபரை கூட இழப்பதற்கு அவருடைய மனசுல இடம் இல்லைங்க.
இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தேவர்களே, உங்களில் ஒருவரை கூட இழப்பதற்கு தேவனுக்கு மனசில்லை. பார்த்தாரு, எது பிரச்சனை? இதுதான பிரச்சனை, தூக்கி தூர போடு. எது? நியாயப்பிரமாண கட்டளைகள். ஹல்லேலூயா. நீங்கள் இதை புரிந்து கொள்ளுவீர்கள் என்றார். அதான் நம்ம சொல்லுறோம், நம்ப முடியாத நிஜங்கள். நியாயப்பிரமாணத்தை அவர் தானே கொடுத்தாரு. ஆமாம், அவர் தான் கொடுத்தாரு. அதை நீ நம்புறல்ல. இப்போ அதை எடுத்துட்டேன்னு சொல்றாங்க, நீ எப்போ நம்ப போற? பதற மாட்டீங்க. நம்ப முடியாத நிஜம் என்ன தெரியுமா? நீங்கள் ஒரு பாவத்தில் இருக்கும் பொழுதும் நீங்கள் பதஷ்டப்படாமல் தேவனை விசுவாசிப்பீர்கள். அந்த விசுவாசம் அந்த பாவத்திலிருந்து உங்களை வெளியே கொண்டு வரும். இரண்டாவது நம்ப முடியாத நிஜம் என்ன தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அதை உங்களுக்கு வாசிக்கட்டுமா? அங்கே ஹீப்ரூ 8, 12 and 13. எபிரேயர் புஸ்தகம் 8வது அதிகாரம் 12 மற்றும் 13வது வசனங்கள். ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையாக மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்க பாவத்தை நினைக்க மாட்டேங்கிறாரு. உங்க பாஸ்டர் நினைப்பூட்டிக்கிட்டே இருக்காரு. நீ நடுத்தருக்குள்ள வந்துட்டான். ஏன்னா உன் விசுவாசமாகிய கப்பல் நொறுங்கி அங்கே சமுத்திரத்தில் மூழ்கடிக்கப்பட்டாயிற்று. என்ன இன்னும் வாசிக்கிறேன் பாருங்கள், 13வது வசனம். புது உடன்படிக்கை என்று அவர் சொல்லுகிறதுனாலே முந்தினதை பழமையாக்கினார், பழமையானதும் நாள்பட்டதுமாய் இருக்கிறது, உருவழிந்து போக காலம் சமீபித்துட்டுங்க. ஐயா, அது அழிக்கப்பட்டாயிற்றுப்பா. குற்ற உணர்வு அடையாதீங்க. நீங்கள் எப்பொழுது குற்ற உணர்வு அடைவீங்க தெரியுமா? நான் ஒரு பாவம் செய்கிறேன், தேவன் இதற்காக அவர் பரிகாரம் பண்ணிவிட்டார் என்கிற சத்தியத்தை அறியவில்லை என்றால் நீங்கள் குற்ற உணர்வில் போயிடுவீங்க. இரண்டாவது குமாரர், கீழ்ப்படியாத குமாரர், அவர் எவ்வளவு துரோகம் பண்ணினாலும் அப்பாவுடைய அன்பு மாறவில்லை. நான் அந்த வசனம் உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்கள். ரோமர் 4வது அதிகாரம் 15வது வசனம். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினையை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதல் இல்லைப்பா. அங்கே போர்டு இல்லைன்னா நீ லெஃப்ட்லையும் போகலாம், ரைட்லையும் வரலாம். ஒன்வே என்று போர்டு இருந்தா, அங்கே ஒரு கட்டளை இருந்தா, நீ மீறினா அதுக்கு தண்டனை உண்டு. இப்போ கட்டளையே கிடையாதுப்பா. எக்ஸப்ட் ஒன்லி ஒன், தட் இஸ் ஃபெய்த். எதை பிலீவ் பண்ணணும்? என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் பரிகாரம் பண்ணிவிட்டார், ஏன் நியாயப்பிரமாண கட்டளைகளை எல்லாம் குழி தோண்டி புதைச்சிட்டாரு என்று நீ விசுவாசிச்சேன்னா அவரோட நம்பர் லவ்வில் வந்துடுவாப்பா. அந்த லவ் அநேக பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கும். ஆனாலும் விழுந்து போன உலகத்தில் 120 ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம வாழப்போகிறோம். கடைசி மூச்சு வரைக்கும் நம்முடைய கீழ்ப்படுதலிலே குறைவு இல்லாமல் இருக்காது. ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர். வாட் டஸ் இட் சே? Romans 4:15, there is no law, so there is no sin. No law, no sin. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். ஏனென்றால் நீங்கள் கீழ்ப்படிய வேண்டிய அத்தனை காரியங்களுக்காகவும் நீங்கள் கீழ்ப்படிய முடியாமல் இருந்ததுனால உச்சபட்ச தண்டனையாகிய மரண தண்டனையை அவருடைய குமாரன் மீது செலுத்தி அவர் மேலே வச்சிட்டு இப்போ he so pleased with you. இரண்டாவது நம்ப முடியாத நிஜம் பாருங்க, நம்முடைய மீறுதலினாலே நாம் பாவியாகவில்லை. ஆதாமுடைய மீறுதலினாலே நாம் பாவமானோம். இரண்டாம் ஆதாமாகிய இயேசுவாலே நாம் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இட்ஸ் நாட் அபவுட் யுவர் செல்ஃப். ஒன்றை பற்றின மேட்டர் இல்லைப்பா. நீ எப்படி பாவியானா தெரியுமா? என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். ஏன்? வம்சம். நம்முடைய முதல் பெற்றோர் செய்த பாவத்தினாலே நாம் பாவிகள் ஆனோம். இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே என்ன கீழ்ப்படிஞ்சாரு? நீ கடந்த காலத்தில் செய்த பாவங்கள், இன்றைக்கு செய்து கொண்டிருக்கிற பாவங்கள், நாளைக்கு 10 வருஷம் 20 வருஷம் கழித்து செய்ய போகிற பாவங்களுக்காகவும் இயேசு கிறிஸ்து தண்டனையை ஏற்றுக்கொண்டதுனால நான் நீதிமான் ஆக்கப்பட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். உங்கள் கீழ்ப்படிதல்னால அல்லங்க, அவருடைய கீழ்ப்படிதல்னாலே. அதை வாசிக்கட்டுமா? உங்களுக்கு பாருங்க, 19வது வசனம். ரோமர் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலே, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவராகிய இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதலினாலே நாம் எல்லாரும் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். ஹல்லேலூயா.
ஓ தேங்க்யூ மாஸ்டர் யுவர் குட்னஸ் ஃபார் யுவர் குட்னஸ். ரோமர் முழுவதும் தேடி வாசிக்கங்க. அதில் பஞ்சு ட்ரூத் என்ன தெரியுமா? நாம் விசுவாசத்தினால நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறோம். அது நம்முடைய கிரியைகளினால் அல்ல, அவரை விசுவாசிக்கிற விசுவாசத்தினாலே நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டு இருக்கிறீர்கள். யூ ஹாவ் பீன் ஆல்ரெடி ஜஸ்டிஃபைடு. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ மாஸ்டர். மூன்றாவது நம்ப முடியாத நிஜம் என்ன தெரியுமா? நம்முடைய இருதயத்திலே தோன்றாத ஆச்சரியமான சூப்பர் நேச்சுரல் வல்லமையினால் நம்மை நிறைத்து வைத்துள்ளார். இது அறிஞ்சா பாருங்க. யார் அறிஞ்சா? பவுல், பேதுரு, பிலிப்பு. சமாரியா பட்டணத்தில் மிகுந்த சந்தோஷம். ஏன்? அவ்வளவு எண்ண முடியாத நூற்றுக்கணக்கான அற்புதங்கள் பிலிப்புனால. ஓ தேங்க்யூ மாஸ்டர். நாங்குநேரியில் ஒரு சர்ச்சில் பேசுகிற பாருங்க, அநேகர் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார்கள். அன்னைக்கு தான் தெரியும் எனக்கா இத்தனை வல்லமை. கிருபை பாருங்க. பீகாருக்கு போற கிருபை. 200க்கும் அதிகமான அற்புதங்கள். என்னை போல சாதாரண குப்பா சுப்பான கொண்டு உலகத்தை உலுக்குவதற்காகவே தேவன் இந்த நாட்களில் ஜாஸ் மினிஸ்ட்ரிஸை எழுப்பி இருக்கிறார். அருமையான தேவர்களே, ஹல்லேலூயா. பாருங்க, இது நம்முடைய அறிவுக்கு எட்டலைங்க. நம்முடைய அறிவுக்கு எட்டலை. நான் பிரசங்கம் பண்ணி கொண்டே இருக்கும் பொழுது அநேகர் சுகமடைகிறார்கள். கேன்சர் கட்டி மறையுது, குருட்டு கண்ணு திறக்குது. ஏன்? ஜான் 7:38, என்னிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடிக்கொண்டே இருக்குப்பா. ஹல்லேலூயா. ஒரு சகோதரி அழைக்கிறாங்க, எங்கேருந்து? ஜெர்மன்லேருந்து அழைக்கிறாங்க. பிரதர், உங்கள் செய்தியை கேட்டுட்டு இருக்கும்போதே என் கழுத்து பாருங்கள் 15 நாள் திருப்ப முடியாமல் இருந்தேன். உங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கும்போதே கழுத்து சுகம் அடைஞ்சிட்டு. ஏன்? என்னிடத்தில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை எனக்குள்ளே வைச்சிருக்கிறாருங்க. அது சூப்பர் நேச்சுரல் பவர். அங்கே அக்கார்டிங் டு 1 Corinthians 1st chapter verse 24, God has not given us divine strength. God made his son my strength. எனக்கு எது தேவ பலன் தெரியுமா? அவருடைய குமாரனையே எனக்கு தேவ பலன் ஆகிட்டார். அதனால தான் ஐ ஆம் ஃபில்டு வித் சூப்பர் நேச்சுரல் பவர். நான் பிலீவ் பண்ணுறேன். அநேக அற்புதங்கள். அருமையானவர்கள், நான் கார் டிரைவ் பண்ணும்போது கண்ணை மூடுறது கிடையாது. ஃபோன் வந்துடுது. என்ன செய்கிறது? கனடாவிலேருந்து கூப்பிட்டுறாங்க. என்ன சொல்கிறது? எங்களுக்கு பிரச்சனை பிரதர், எங்கள் வீட்டில் என்ன நடக்குது? எனக்கும் என் பையனுக்கும் சண்டை. அவன் என்கிட்ட பேச மாட்டேங்க. நான் கார் ஓட்டிகிட்டே சொல்கிறேன், சிஸ்டர் 1 மணி நேரத்தில் உங்கள் பையன் உங்களிடத்தில் பேசிடுவா. கர்த்தர் அதை செய்து முடிக்கிறாருங்க. அந்த அளவுக்கு என்னுடைய நாவலே சூப்பர் நேச்சுரல் பவர் வைத்திருக்கிறார். இதை நீங்கள் அறியவில்லை என்றால் பரிதாபமாக வாழுவீங்க. உங்களுடைய பரிதாபமான வாழ்க்கைக்கு காரணம் தேவன் எந்த அளவு உங்களை தன்னுடைய வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் இல்லை. இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து என்னங்க சொன்னார்? நீங்கள் நான் செய்ததையே செய்வீர்கள், அதைவிட பெரிய கிரியைகளையே செய்வீர்கள். அப்போது உங்களிடத்தில் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்து விட்ட பிறகுதான் அவர் சொல்கிறாரு. பிரச்சனை என்ன தெரியுமா? உங்களுக்கு இருக்கிற அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை குறித்து நாலேஜ் இல்லை, சூப்பர் நேச்சுரல் அத்தாரிட்டியை குறித்து நாலேஜ் இல்லை. ஆகினால தான் நான் அந்த புக்கை அடிக்கடி அறிமுகப்படுத்துகிறேன். விசுவாசியின் அதிகாரம், பிலீவர்ஸ் அத்தாரிட்டி. இந்த புக்கை நான் ஒரு 10 முறை வாசித்திருக்கேங்க. எந்த பிரச்சனையை விட்டு வைக்கிறது இல்லைங்க. போனால் போதுங்க. கண்டிப்பாக எல்லாருடைய லைப்ரரியில் இருக்கணுங்க. ஒரு 15 புஸ்தகம் வைத்திருக்கேங்க. உங்கள் வீட்டில் வாங்கி வைங்க. 100 மொழிகளில் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்தியாவில் எந்த மொழியிலாம் இருக்குது? ஹிந்தியில் இருக்குது, தெலுங்கில் இருக்குது, மராத்தியில் இருக்குது, மலையாளத்தில் இருக்குது, தமிழில் இருக்குது. தேங்க் காட், தமிழில் தான் நிறைய புக்கு வந்திருக்குங்க. அதே போல் இது ரொம்ப முக்கியங்க. இரண்டாவது, நீங்கள் எதை அறிய வேண்டும்? எப்படி தேவன் உங்களை இயற்கைக்கு அப்பாற்பட்ட எந்த அளவு வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார். அந்த வல்லமை உங்கள் கையில் இருக்குது, உங்கள் ஷேடோவில் இருக்குது, உங்கள் கோட்டில் இருக்குது, உங்களுடைய நாவில் இருக்குது. நாவு. ஹல்லேலூயா. நான் 30 முறை வாசிட்டேங்க. இன்னும் வாசித்து கொண்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிற புஸ்தகம் ஒன்றுக்கும் நீங்கள் 1 கோடி ரூபா கொடுக்கலாங்க. ஏற்கனவே வாங்கி இருக்கவிட்ட கேளுங்க. என்ன இந்த பிரதர் இப்படிலாம் சொல்கிறாங்க? அவ்வளோ நல்ல புக்கா?
ஏம்மா வாசிமா, வாழ்ந்துருவா, உருப்பட்டுருவா. உன் வியாதியை தேடியும் காண மாட்டாய். உன் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தேடியும் காணாமல் இருக்க சத்தியத்தை சரியாக அறிந்து கொள்ள நான் அறிமுகப்படுத்துகிற புஸ்தகங்கள், எங்களுடைய பிரசங்கங்கள் உங்களை உன்னதமான ஒரு உச்சிக்கு கொண்டு போயிருங்க. ஏன்னா வேற மேட்ரு கிடையாது. தேவன் உங்களை எந்த அளவு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையினால் நிறைத்து வைத்திருக்கிறார் என்கிற நாலேஜ் வந்துடும். உங்க மனம் புதிதாயிரும், வாழ்க்கை மறுரூபமாகிவிடும். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். வாட் அ லவ்விங் டேடி வி ஹேவ். நான் ஒரு கேள்வி கேட்கட்டுமா? இயேசு கிறிஸ்து சொல்றார், நீங்கள் என்ன பார்க்குறோம்? நம்ப முடியாத நிஜம். அவர் என்ன சொல்றாரு? நீங்கள் நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய அற்புதங்களையும் செய்வீர்கள். நம்புற மாதிரியா இருக்கு, ஆனால் அது இஸ் இட் நாட் ரியல்? இட் இஸ் ரியல். என்ன சொன்னாரு? நான் செய்ததையும் செய்வீர்கள், இதை விட பெரிய கிரியைகள் செய்வீர்கள். அப்போ அந்த அளவுக்கு நம்மை தகுதிப்படுத்தாமல் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? அந்த அளவுக்கு ஆச்சரியமான வல்லமையினால் நம்மை நிரப்பாமல் அந்த வார்த்தையை சொல்லுவாரா? சொல்ல மாட்டாருங்க. நீங்க இங்கே தான் சிக்கிட்டீங்க. ஆம் ஐ குவாலிஃபைடு? அந்த கொஸ்டினை தூக்கி குப்பையில் போடுங்க. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி குவாலிஃபைடு. எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் இஸ் ஃபுல்லி லோடட் வித் சூப்பர் நேச்சுரல் பவர். ஆம் அருமையான தேவர்களே, உங்களை தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் என்ன செஞ்சிட்டாரு? தகுதிப்படுத்திட்டாருங்க. உங்களிடத்துல ஒரு பழுது இல்லை. எப்படி உங்களை தகுதிப்படுத்துறார்? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மனித வழியில் இல்லைங்க. பாருங்க, அவர் பாவத்தை பாராத சுத்த கண்களை உடைய தேவர். நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கும் கந்தலும். அவருடைய அனந்த ஞானம் என்ன செய்து தெரியுமா? எப்பா இவனை குவாலிஃபை பண்ண வேற வழியே இல்லைப்பா. என் குமாரனையே இவங்களுக்கு தகுதியாக கொடுத்துட்டேன். என்னுடைய தேவன் என்ன செஞ்சாரோ அவருடைய குமாரனையே உங்களுக்கு பரிசுத்தமாக்கி விட்டார். அவருடைய குமாரனையே உங்களுக்கு தேவ நீதியாக்கி விட்டார். அவருடைய குமாரனையே உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் பவர் ஆக்கிட்டாருப்பா. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். இந்த ட்ரூத்தை என் மைண்டை அக்செப்ட் பண்ணிட்டுங்க. எல்லாம் இயேசு கிறிஸ்துடைய வார்த்தையினால தான். என்ன சொன்னார்? உங்களிடத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் பாய்ந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. நீங்கள் யாருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நீங்கள் நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள் சொன்னார் பாருங்க. இந்த வார்த்தையெல்லாம் எனக்கு மாம்சமாகிவிட்டது. அற்புதம் நடக்காத நாளே இல்லை. ஹல்லேலூயா. எந்த அளவுக்கு விசுவாசிக்க முடிகிறது தெரியுமா அருமையானவர்களே? அந்த மோசேயின் கையில் இருந்த கோலில் எவ்வளவு வல்லமை இருந்ததோ அதை விட அதிகமான வல்லமை என்னுடைய மொபைல் ஃபோனில் இருக்குங்க. ஏன் தெரியுமா? நான் அதை அப்படியே விசுவாசிக்கிறேன். என்னுடைய மொபைல் ஃபோனை தொட்டு நூற்றுக்கணக்கான பேர் சுகம் அடைஞ்சிருக்காங்கங்க. அந்த கோலில் அவ்வளோ பவரு, அந்த கூழாங்கல்லில் அவ்வளோ பவரு, எச்சியில் அவ்வளோ பவரு, நிழலில் அவ்வளோ பவரு, கோட்டில் அவ்வளோ பவருங்க. இந்த மொபைலில் நிறைய பவர் இருக்கு. ஏன் தெரியுமா? நான் இதில் தான் வசனம் தியானிக்கிறேன். என் பைபிள்லாம் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அப்போ இதில் எவ்வளோ பவர் இருக்குங்க. தொடுறீங்களா? தொடுங்க. ஒரு 3 நேரம் தொடுங்கங்க. டொப்புன்னு விழுவீங்க. எழுந்து பாருங்க, அந்த கொழுப்பு கட்டி அந்த கேன்சர் கட்டிலாம் மறைஞ்சிரும். 1 2 3 இன் த நேம் ஆஃப் ஜீசஸ் பி ஹீல்டு. உங்கள் வியாதியும் தேடியும் காண வேண்டியதில்லை. உங்கள் தரித்திரத்தை தேடியும் காண வேண்டியதில்லை. வேற என்ன பிரச்சனை? உங்கள் வீட்டில் குழப்பம் இருக்கு பாருங்க, அந்த குழப்பத்தை தேடியும் காண வேண்டியதில்லை. ஓ குழந்தை இல்லாமையை தேடியும் காண வேண்டியதில்லை. திருமணம் ஆகாமை என்பதிலிருந்து நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள். ஹல்லேலூயா. ஓ 4வது நம்ப முடியாத நிஜம் என்ன தெரியுமா? உலகிற்கு வாழ்வளிக்க பரலோகம் உங்களை நம்பி இருக்கிறது. அப்படி என்றால் என்ன பொருள்? எல்லாமே இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைங்க. அவர் என்ன சொன்னார்? இந்த உலகத்தை வாழ வைக்க நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள், ஒளியாக இருக்கிறீர்கள் என்று சொன்னார் அல்லவா? உப்பு இல்லாமல் போயிட்டா எதுக்குங்க ஆகும்? நான் திரும்ப அந்த கேள்வி கேட்கட்டா? உப்பானது சாரமற்று போனால் ஒன்றுக்கும் உதவாது. கீழே போட்டு மிதிக்க தான் ஆகும். இன்னைக்கு நீங்கள் உங்களை உலகம் கீழே போட்டு மிதிக்குது. ஏன் தெரியுமா? நீங்கள் உப்பாக இருக்கிறீர்கள் என்கிற நாலேஜ் இல்லை.
ஐயா, ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் ஒருவரும் இல்லை. ஏன் தெரியுமா? இந்த வையகத்தையே வாழ வைக்கக்கூடிய ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட உப்பாக, சாரமேற்றப்பட்ட உப்பாக தேவன் உன்னை வைத்திருக்கிறார் என்பதை என்னைக்கு சபை அறிந்து கொள்ள போகிறது? சபை என்றால் யாரு? நீதாப்பா சபை. ஐயப்பா, பரலோகம் உங்களை நம்பி இருக்குப்பா. 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். திரும்ப பாடட்டுமா? 21ஆம் நூற்றாண்டில் இயேசுவை போல் செயல்பட்டு வையகத்தை வாழ வைக்க உன்னையே நம்புகிறார். சத்தியத்தை சரியாய் அறிவாய் நீ. தேவ சத்தியத்தை சரியாய் அறிந்து சத்தியரை போல் கிரியை செய்து வையகத்தை வாழ வைப்பாய் நீ. ஆண்டவர் சொன்னார்ப்பா, நீ உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறாய். நானும் அப்படிதான் பாடுவேன். வையகத்தை வாழ வைக்கக்கூடிய ஆற்றல் மிக்கவனாக இருக்கிறாய். வையகத்தை வாழ வைக்கக்கூடிய தகுதி உடையவனாய் இருக்கிறாய். இருக்கிறாய் 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 என்பது தேவனுடைய வார்த்தை. இல்லை 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 என்பது மதத்தினுடைய வார்த்தை. நீ பரிசுத்தமா இல்ல. எபிரேயர் 10:10 சொல்லுது, நீ பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்கிறாய். நீ பாவி, நீ நீதிமான் கிடையாது. ரோமர் 5:1, ரோமர் 8:9, ரோமர் 10:2-3 இதெல்லாம் என்ன சொல்லுது? நீ நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறாய். தலப்பா கட்டிட்டு நிற்கிறாங்க. நீ பாவி, ஆண்டவர் ரோமல கோபமா இருக்காரு, நீ உருப்பட மாட்டா. உருப்படாம போயிட்டாங்க விசுவாசிகள்லாம். ரைட்? கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்களுங்க. நம்முடைய நீதியினால் அல்ல, இயேசுவையே நமக்கு நீதியாக்கி விட்டார். நம்முடைய பரிசுத்தத்தினால் அல்ல, இயேசுவையே எனக்கு பரிசுத்தமாக்கிட்டார். எனவே என்ன தெரியுமா? பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு நீதியானார். பழுதொன்றுமே உன்னில் இல்லை, இயேசுவே உனக்கு பரிசுத்தமானார். இயேசுவின் நீதி, இயேசுவின் பரிசுத்தம், இயேசுதான் உனக்கு எல்லாம் எல்லாம். எப்பா, இயேசுதான் எனக்கு பரிசுத்தப்பா, இயேசுதான் எனக்கு தேவ பலன்பா, இயேசுதான் எனக்கு நீதி. பழுதொன்றுமே என்னிலே இல்லை. குற்ற உணர்வுக்குள்ளே போகவே மாட்டேங்க. நான் ஒரு பாவம் செய்தாலும் குற்ற உணர்வுக்குள்ளே போக மாட்டேங்க. என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கு கந்தல்னு எனக்கு தெரியும். உனக்கு உன்னை பற்றி தெரியும். அழுக்கு கந்தல். ஊழியர்கள் பெருசா பேசுவாங்க, பாவி பாவி. நீ அவர் பரிசுத்தவரான்னு கேளு. அவர் தனக்கு பாவம் இல்லை என்று சொல்வாரானால் அவர் அவரையே வஞ்சிக்கிறாருங்க. பரிசுத்த அவரிடத்துல கிடையாது. நீதிமான் நல்லவன் ஒருத்தரும் கிடையாதுங்க. நல்லவர்களை மாத்திரம்தான் தேவன் பரலோகத்தில் அட்மிட் பண்றாருன்னா 3 பேர் அங்க இருப்பாங்க. பிதாவாகிய தேவன், குமாரனாகிய தேவன், பரிசுத்த, இந்த 3 பேர் தான் அங்க இருப்பாங்க. வேற யாரும் அங்க போகவே முடியாதுங்க. ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ. அப்போ இன்னைக்கு நான் முக்கியமா சொல்ல விரும்புறது, தேவன் உங்களை நம்பி இருக்கிறார். கிமு 1 நூற்றாண்டிலே தேவன் இயேசு கிறிஸ்துவை நம்பி இருந்தார். கிபி 1 நூற்றாண்டிலே சீசர்களை நம்பி இருந்தார். கிபி 18வது நூற்றாண்டில் இந்தியாவை ஆசீர்வதிக்க மிஷனரிகளை நம்பி இருந்தார். 21வது நூற்றாண்டில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவர்களே, உன்னையும் என்னையும் அல்லவா நம்பி இருக்கிறார். அது ஒரு பெரிய பொறுப்பு அல்லவா? உப்பு சப்பு இல்லாத வாழ்க்கை வாழ்றீங்களே. பரலோகம் ஒன்றும் இல்லப்பா நம்பி இருக்கு. என் செய்தியை கேளு, 100 செய்தியை கேளு, அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிருவா. 200 செய்தியை கேளு, செத்தவங்களை எழுப்ப ஆரம்பிச்சிருவா. 300 செய்தியை கேளு, ஊழியத்தை ஆரம்பிச்சிருவா. 1000 செய்தியை கேளு, நீ 1000 சபையை நாட்டுவா. ஆயிரக்கணக்கான அல்ல, லட்சக்கணக்கான சபைகள் இன்னும் இந்த தேசத்தில் உலகமெங்கும் நிலைநாட்டப்பட வேண்டிய அவசியமான ஒரு காலகட்டத்தில் ஆவியானவர் உன்னோடு ஆதங்கத்தோடு பேசி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். 5வது நம்ப முடியாத நிஜத்தை சொல்லட்டா? நம்புற மாதிரியே ஏதாவது சொல்லுறாங்க. எனக்கு தெரிஞ்ச இயேசு கிறிஸ்து சொல்றதை ஒன்றையுமே நம்ப முடியாது. அவர் என்ன சொல்றாரு? எப்போ பாவங்களை மன்னிக்கிறதுக்கு உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேங்கிறாரு. நீங்க அதை தூக்கி ஓரமா வச்சுட்டீங்க. ரைட்? இன்னும் என்ன சொன்னாரு? நான் செய்ததை விட பெரிய கிரியைகளை செய்வீர்கள். காதை அடைச்சிடுறீங்க. இன்னும் என்ன சொன்னாரு? உங்களுக்கு மரணமே கிடையாது. உள்ளே போகல, தூக்கி ஓரமா வச்சாரு.
4 நம்ப முடியாத நிஜங்களை சொன்னேன். நீங்கள் பாவம் செய்யும் பொழுதும் தேவனுடைய அன்பு மாறாது, அதை நம்புகிற மாதிரி இல்லை. 2வது நம்ப முடியாத நிஜம் என்னன்னா, நம்முடைய கீழ்ப்படியாமையின் மத்தியிலும் தேவனுடைய அன்பு மாறாது. 3வது நம்ப முடியாத நிஜம் என்னன்னா, இயேசு கிறிஸ்து செய்தவைகளை விட மிகப்பெரிய அற்புதங்களை செய்யக்கூடிய பயங்கரமான வல்லமையினால் உங்களை நிறைத்து வைத்திருக்கிறார் என்பது. கர்த்தர் நல்லவர் பாருங்க, அவர் கிருபை என்றும் உள்ளது. 4வது என்ன நம்ப முடியாத நிஜம், உலகத்தையே உலுக்கக்கூடிய, உலகத்தையே வாழ வைக்கக்கூடிய சூப்பர் நேச்சுரல் பிளஸ்ஸிங். உப்பு நீ இன்றி சொன்னாரு, நம்புற மாதிரியா இருக்கு. கடைசியா நான் ஒன்று சொல்றேன் பாருங்க, அவர் என்ன சொன்னாருங்க, யோவான் 10வது அதிகாரம் 34 மற்றும் 35வது வசனத்துல என்ன சொல்றாருங்க, தேவ வசனத்தை பெற்றுக்கொண்டவர்கள் தேவர்கள். ரைட்? நீ தேவ வசனத்தினால்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிற, ஆகையினாலே நீ தேவர்களா இருக்கிறாய்ன்னு சொன்ன சரிசாமின்னு ஏற்றுக்கொள்ளுங்கப்பா. ஓகே, ஒரு பீட்டர் சொல்லிட்டான், பவுல் சொல்லிட்டானா கூட அதை கொஞ்சம் தூக்கி ஓரமாக வைக்கலாம். இயேசு கிறிஸ்து ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் தேவர்களாக இருங்கள் என்று சொல்லல, இருக்கிறீர்கள் என்று சொல்றாருப்பா. இதை யோவான் கன்ஃபார்ம் பண்றாரு பாருங்க. 1 யோவான் 4:17 அவர் இருக்கிற பிரகாரமாக நாமும் இந்த உலகத்துல இருக்கிறோம். அவர் தேவனாக இந்த உலகத்துல இருந்தாருங்க, நாமும் தேவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. எதற்காகங்க? வையகத்தையே வாழ வைக்கும்படியாக. அப்போ இன்னைக்கு நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நம்ப முடியாத நிஜங்கள், இதெல்லாம் நிஜங்கள். தீஸ் ஆல் ஆர் ரியாலிட்டிஸ். உண்மை, சத்தியம். இந்த சத்தியத்தை நீங்கள் சரியாக அறிந்து கொள்ளுவீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவுபடாது என்பது மாத்திரம் நல்ல செய்தி இல்லை. உங்களாலே ஒரு சாதாரண வாழ்க்கை வாழ முடியாது. இயேசுவை போல உலகத்தை உலுக்குகிறவர்களாக நீங்கள் வாழ்ந்திருப்பீர்கள், சுகித்திருப்பீர்கள். தேவன் உங்களை பார்த்து பரவசம் அடைந்து, ஓ இதோ இவன்தான் என் சத்தியத்தை அறிஞ்சவன், என்னை புரிந்தவன் என்று உங்களுக்கு மகுடம் சூட்டி மகிழ அவர் ஆவலாயிருக்கிறார். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார். வாரந்தோறும் சென்னை முகப்பேரில் நடைபெறும் கிங்ஸ் அண்ட் குயின்ஸ் அசம்பிளி ஞாயிறு ஆராதனைக்கு அன்புடன் அழைக்கிறோம். சத்தியத்தை சரியாக அறிந்து வெற்றி வாழ்க்கை வாழுவீர்கள். சென்னையில் உள்ள உங்கள் நண்பர்கள், உறவினர்களையும் 3 மாதங்கள் தொடர்ந்து வரும்படியாக உற்சாகப்படுத்துங்கள். முற்றிலும் ஜெயமான வாழ்க்கை வாழுவார்கள். உங்களையும் வாழ வைத்து உங்கள் மூலம் உலகத்தையும் வாழ வைக்கவே தேவன் எங்களை கிருபையாக அழைத்துள்ளார். விடுதலை பெறவும் சுகத்தை அனுபவிக்கவும் தொலைபேசியில் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் யூடியூப் சேனலில் தொடர்ந்து செய்திகளை கேளுங்கள். சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வீடியோக்களை லைக் செய்து பலரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். அவர்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும்.